அண்ணாமலையார் தாமரை குளத்தில் பாலிகை விடும் நிகழ்வு. உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் பங்குனி உற்சவம் நிறைவையொட்டி தாமரை குளத்தில் பாலிகை விடுதல் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பங்குனி உத்தரத்தையொட்டி கடந்த 11ஆம் தேதி அன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனுக்கும் திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனுக்கும் 2ஆம் பிரகாரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் உற்சவம் மற்றும் நலங்கு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. நலங்கு உற்சவம் நிறைவடைந்ததை அடுத்து திருவண்ணாமலை நகரில் மைய பகுதியில் உள்ள தாமரை குளத்தில் பாலிகை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருடல் வீதி காமராஜர் சிலை பழைய மருத்துவமனை வழியாக தாமரை குளத்தின் அருகே உள்ள ராஜ மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தாமரை குளத்தில் பாலிகை விடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனுடன் திருக்கோவில் வந்தடைந்தார்.